மருது, வழக்கம் போல இந்த தடவையும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நான் நிக்கிறதா இருக்கேன். ஆமா, உங்க அண்ணன் என்னவோ எதிர்த்து போட்டி போடுறதா சொன்னாங்க. வேணான்னு சொல்லுப்பா. ஏன்னா இத்தனை நாள் எலெக்ஷன்ல செலவு பண்ண காசாவது வச்சிருந்தாரு. இப்ப அதுவும் இல்ல. ராஜரத்னத்தோட பேரே அழக்கூடாதுடா. தாத்தா மீசிய பாத்தியா? பாரு பாரு குத்தும். நல்லா இருக்கு. நீங்க குழந்தை கொஞ்சம் லட்சணத்தை உங்க மீசையை பார்த்தாலே அவ பயந்துடுவா. இதுல வேற முறுக்கு வேற காட்டுறீங்களா? ராஜரத்னத்தோட வாரிசு வீரமா இருக்க வேண்டாவா? ஆமா ஆமா. உங்க மீசையை பார்த்தா பெரியவங்களே பயந்துருவாங்க. இதுல என்ன சிரிக்க வேண்டியது இருக்கு? சவுந்தரா, நம்ம சாந்தி முகூர்த்தம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் முத உன்னை தொட வரும்போது என் மீசைய பார்த்து பயந்து கண்ணை மூடிட்டியே. அப்பப்பா, மூணு கண்ணை நான் திறக்கப்பட்ட பாடு இருக்கே. அப்படியாமா? சும்மா ரெடி. வயசு வந்த பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசுனேங்கிறத உங்க அப்பாவுக்கு தான் விவசாய கிடையாது. நீ வேற கிண்டல் பண்றியா? மருது, வா. தாயில்லாத பிள்ளை பாத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ரெண்டாம் தரம் பண்ணிக்கடான்னா உங்க பிள்ளை காதலையே போட்டுக்க மாட்டேன்றானே. என் மகன் சத்புத்திரண்டி. என்னம்மா, என்ன பத்தி ஏதோ பேச்சு அடிப்படுது? எல்லாம் வழக்கமான பல்லவிதான்டா. உன்னை ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு எதுக்குமா கல்யாணம்? என் பையனை நீங்க பாத்துக்க மாட்டீங்க? முதல்ல தங்கச்சி கல்யாணம் முடிட்டோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடுவோமா? வா மருந்து, சாப்பிடுவா. ஏற்கனவே வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. அட சும்மா சாப்பிடுப்பா, கூச்சப்படாத. மருது, எங்க அம்மாவுக்கு இந்த ஊர்ல ஒரு பட்ட பேர் உண்டு தெரியுமா? என்ன? அன்னமிட்ட கை. அவங்க போட்ட சாப்பாட்டுலதான் என் உடம்பே இப்படி பெருத்து இருக்கு. என்னமோ அப்பா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுட்டே இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரம்பரையா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இருந்தா பகை உங்க காலத்திலேயாவது மாறிச்சு. நீங்க என்னைக்கும் இப்படியே இருக்கணும். ஏப்பா, இருப்பியா? நிச்சயமா இருப்போமா? என்ன இன்னைக்கு ரொம்ப தான் வைக்கப்படுறேன். கையை விடுங்க, அண்ணா பையரோ பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டும், நான் விட மாட்டேன். கையை விட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? முதல்ல இது பிடிங்க. நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வாங்க சொல்றேன். எது விஷயம் சொல்ற நீ? என்ன விஷயம்? அது நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குங்க, ஒரு பக்கம் பயமும் இருக்குங்க. அப்படி என்ன விஷயம்? இங்கே மடியில உங்க குழந்தை வயித்துல. என்ன சொல்றேன்? கர்ப்பமா இருக்குங்க, 2 மாசம். இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. எங்க அண்ணன் ரொம்ப கோவக்காரர், தெரிஞ்ச வெட்டி போட்டுரும். நான் ரொம்ப பயந்து போயிருக்கேங்க. நீங்கதான் எங்க அண்ணன் எப்படியாவது சமாதானப்படுத்தணும். இல்லைன்னா நான் அரளி விதை அரைச்சு குடிச்சிட்டு செத்து போயிருவேன். என்னங்க என்னங்க ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்லை, யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. மீனாட்சி, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத. எல்லாத்தையும் நான் நல்லபடியா முடிக்கிறேன். என்னம்மா இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல, பொண்ணை கூட்டுவாங்கம்மா, கூட்டுவாங்க. மருதே, அண்ணே, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல, பொண்ணு ரெடி பண்ணீங்களா? ரெடி பண்ணிட்டப்பா. ஆனா அந்த பாண்டிய மகா முரடன், அவனை நினைச்சாதான் என் கொலையே நடுங்குது. கல்யாண மாப்பிள்ள நானே தைரியமா இருக்கேன். போய் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, போங்க. ஏய் பாண்டி, இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னை எத்தனை தடவை பரிகாசம் பண்ணிருப்போம் பண திமிர்னால. பழி வாங்கறதுக்கு இதுதான்டா சந்தர்ப்பம். பணம் அந்தஸ்து எல்லாம் இனிமே தாண்டா பறிபோக போகுது. அடி பாவி, எங்க தலையில கள்ள தொக்கு போட்டுட்டே கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி கர்ப்பமா வந்து நிக்கிறியே. இது 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம வம்ச கௌரவம் என்ன ஆகும்? என்னங்க பேசாம இருக்கீங்க? பேசுங்க பேசுங்க. என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும்.
அவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதடா. இதுல ஒரு தங்கச்சுடைய வாழ்க்கை அடங்கி இருக்குதுடா. விடுங்கம்மா. அந்த மருது பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு உறவாடி கட்டுட்டான். அவனே வேண்டாம் பாண்டி, வேண்டாடா. சௌந்தரம், அவனை தடுக்காது. எதை எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியும். பாண்டி, பாண்டி, என்னங்க? விட்டுடா. ஐயா, சீக்கிரமா தாலி கட்ட சொல்லுங்க. நிறுத்துறா கல்யாணத்தை. டேய், என்ன முறைக்கிற? நீ சரியான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதி பார்க்கணும். அதை விட்டுட்டு கூட இருந்த குழி பறிச்சுடா பேடி. ஆண்டி, எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து தகராறு பண்றது அவ்வளவு நல்லா இல்ல. நான் சொல்றதை கேளு. டேய், என் தங்கச்சி முழுகாம இருக்கா. அவளை தலை முழுகிட்டு இன்னொருத்தி கழுத்துல இவன் தாலி கட்டுவான். அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? பாண்டி, டேய், நான் என்ன பட்ட பயலா? மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி அவளை பொண்டாட்டி ஏத்துக்க. இல்ல பாண்டி, டேய், யாராவது குறுக்க மறுக்க பேசுறீங்க, உடல உரி அம்மனுக்கு மாலை போட்டு. அட என்னப்பா பாண்டி தாண்டி குதிக்கிற? நீ பாட்டை வெட்டிட்டு போயிருவ. அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருந்துருவோமா? அட சொல்லுங்களே ஐயா. ஏய் பாண்டி, எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன், உன் தங்கச்சிக்கு எனக்கு எந்த வித தொடர்பும் கிடையாது. வயித்துல வளர்றது என் குழந்தை இல்ல. ஏய், என்னடா செய்வே? உன் தங்கச்சி எவனுக்கு முந்தானி விரிச்சாளோ? டேய், என்னடா சொன்ன? மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டு. முடியாது. என்ன செஞ்சிருவேன்? என் அண்ணனை கொன்ன மாதிரி என்னையும் கொண்டுடுவேன். இவ்வளவுதானே? என்ன செஞ்சாலும் சரி, உன் தங்கச்சியை நான் ஏத்துக்க முடியாது. வருது, வருது. தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தால இப்படி பண்ணிட்டா. என் பொண்ணை கை விட்டுடாதப்பா. மருது, நமக்குள்ள இருக்க கோபதாபங்களை ஆம்பளைக்கு ஆம்பளை மோதி தீர்த்துக்கலாம். அதுதான் வீரம். அதுக்காக ஒரு பொண்ணை பலியாக்க கூடாது. நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கணும். எங்க குடும்ப மானத்தை காப்பாத்து. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. உங்க சொத்து பூரா என் பேருக்கு எழுதி வைக்கிறதா இருந்தா சொல்லுங்க. உங்க பொண்ணை நான் வாழ வைக்கிறேன். சொத்துல பாதியை கேளு. ஏன் முக்கால்வாசியை கேளு. தப்பு இல்ல. என் சொத்துல என் மகளுக்கும் பங்கு உண்டு. பிற்காலத்துல என் பேரை நான் அனாதையா விட முடியுமா? அப்பா, என் பிள்ளையை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் தலையில என்ன எழுதி வச்சிருக்கோம் அதுபடி நடக்கட்டும். எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அப்பா, சொத்தையெல்லாம் எழுதி கொடுங்க. அதுல எனக்கோ என் பிள்ளைக்கோ எந்தவித பாத்தியதை இல்லது. நானே கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன். நீ கேட்டபடி சொத்து பூரா உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற பத்திரம் இந்த. நல்லா இருமா. என்னங்க, என்னங்க? என் பிள்ளை பிடிச்சிட்டு போறாங்களே, இப்படி சும்மா நின்னுட்டு இருக்கீங்களே. ஏன் சௌந்தராளர தங்கச்சி கழுத்துல தாலியை பூட்டி வச்சுட்டு தங்கையில விலங்க பூட்டிட்டு போற பிள்ளைய பெற்றிருக்குமே நினைச்சு பெருமைப்படு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாவது நம்ம பிள்ளைய மீட்டுட்டு வர என்னால முடியும். தைரியம் வரு. கண்ணா, முத்தையா, அப்பா மட்டும்தான்.
192வது சட்டப்பிரிவின்படி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். மீனா, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னம்மா? உன் வயித்துல பிறக்கிறது பொண்ணா இருந்தா நீ முத்தையாவுக்கே கட்டி கொடுக்கணும். அதுக்கு இப்ப என்னம்மா அவசரம்? என்ன மோடி, உன் புருஷன் போற போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பிறகு என் பேரை அனாதை ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி எல்லாம் ஆகாதம்மா, சத்தியமா சொல்றேன். முத்தையாதான் முதல் மருமக. அம்மா, உங்க மருமக பிள்ளை வீடு வாசல் நிலம் எல்லாத்தையும் வித்துட்டாருமா. இன்னைக்குதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்தாச்சு. அதை சொல்லிட்டு போறான்னு தான் நேரா ஓடியாரன். நில்லுங்க. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? சொல்லிட்டு போங்க. என்னடி அதிகாரம் கொடி கட்டி பறக்குது? சொத்தை எல்லாம் வித்துட்டீங்களாமே? ஆமா, வித்தேன். எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல, அதனால வித்தேன். அந்த சொத்தை நீங்க எப்படி விக்கலாம்? விக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு உங்க அப்பா உயில்ல எழுதி வைக்கலடி. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? சொன்னேன். மீனாட்சி! மீனாட்சி! அம்மா! அம்மா! வயிற்றுல பலமா அடிபட்டு இருக்கிறதுனால பிரசவம் கொஞ்சம் சிரமம் தான். என்னால முடிஞ்ச அளவு பாக்குறேன். பொன் குழந்தை பிறந்திருக்குமா? அப்படியா? மனச கொஞ்சம் தேத்திக்கம்மா. என்னம்மா சொல்ற? குழந்தையதான் காப்பாத்த முடிஞ்சது, தாயை காப்பாத்த முடியலம்மா. எல்லாம் காலி பண்ணியாச்சுல, சீக்கிரம் கொண்டு போங்களேண்டா. வருது வருது. போகாதேப்பா, போகாதே. நான் சொல்றது கேளு. என்னைக்கு உன் பொண்ணு செத்தாளோ அன்னைக்கே இந்த குடும்பத்துக்கு எனக்கு இருந்த ஒட்டு உறவு எல்லாமே அத்து போச்சு. அப்படி சொல்லாதே. ரத்த பாசம் என்னைக்கும் விட்டு போகாது. முத்தையாவுக்கு தன் பொண்ணை கட்டி கொடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கிறா பாவும் மனைவி. அவளே போய் கேளு. என் பொண்ணை வளர்த்து எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். செத்து போன சத்தியத்தெல்லாம் சொல்லி காட்டி என் கூடவே இருந்து என் பிராணனை வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் நடக்காது. மருது, நான் 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் பேரனை காப்பாத்திடுவேன். ஆனா நான் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்? எனக்கு பிறகு என் பேருங்கதி. அரண்மனையிலே பிறந்த பிள்ளை அனாதையா நின்னா அது உனக்கும் அவமானம் தானே அப்பா. என்ன பத்தி கவலை இல்லை. நான் சத்தா ஊராரு கூட தூக்கிடுவாங்க. மருது, என் பேரனையாவது நீ வளர்த்துக்கப்பா. கால சுத்தல பாம்பு கடிக்காம விட்டுச்சேன்னு பார்த்தா இப்போ இந்த சனியை மடியில கட்டலான்னு பாக்குறியா? மருது, இப்போ நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு என் புருஷன் உயிரோட இருந்திருந்தா உன் சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டே உன்னை துரத்தை அடிச்சிருப்பார். என் மகன் உயிரோடு இருந்திருந்தா உன் நாக்கை துண்டு துண்டா வெட்டி இருப்பான். என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சியோ கோபுரம் மாதிரி இருந்த எங்க குடும்பம் குப்பமேடா அடிச்சடா. ஏய், தரித்திரங்களை பிடிச்சு வெளியே தள்ளி கதவு புட்டுங்க. மாமா! ஆமா, முத்தையா, முத்தையா. ஏய், மருது, இவ ஒரு பொம்பளை தானே. இவளால என்ன செய்ய முடியுங்கிற தைரியத்தினால் தானே நீ என்னை கேவலமா பேசுனே. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நீ 7 கடல் தாண்டி போனாலும் சரிதான். நான் உன்னை நிழல் மாதிரி தொடர்ந்து இருப்பேன். பாம்புக்கு கருடன் எதிரி, உனக்கு இந்த சௌந்தரம் தாண்டா எதிரி. எங்க குடும்பத்தை ஏமாற்றி நீ அபகரித்த சொத்தை நான் திரும்பி பெறுவேன். என் பேரன் வச்ச உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பேன். என் காலடியில விழ வைப்பேன். இது என் பேரன் மேல சத்தியம்.
சேர்த்து கொண்டு விட்ட வண்டிய உள்ள உட்காந்து ஸ்டார்ட் பண்ணியா, நாங்க தூக்குறோம். வாடா தூக்கலாம். பக்கத்துல யாராவது 4-5 பேர் இருந்தா கூட்டிட்டு வா, ட்ரை பண்ணலாம். சாப்பிடதான் லாக்கிவேன். அண்ணாச்சி, நாங்க வந்த ஜீப்பு பள்ளத்துல மாட்டிக்கிச்சு, அத தூக்கணும். யாராவது ஆளுங்க கிடைப்பாங்களா? அதுக்கு ஏங்க ஆளுங்க? வாங்க, நான் பாக்குறேன். நீங்களா? வாங்கண்ணா. என்னங்க வண்டி மாட்டிச்சா? 4-5 பேர் கூட்ட சொன்னா ஒரே ஆளை கூட்டு வந்திருக்க. நான் தூக்கி விடுறேங்க. நீ நாங்களா பைத்தியக்காரங்களா? 3-4 பேர் ட்ரை பண்ணா எங்களால அசைக்க முடியல, நீ ஒருத்தரே தூக்கிடுவியா? அட கொஞ்சம் விட்டுதான் பாருங்களேன். நீ தூக்குங்க சார், தூக்குங்க. உண்மையில சொன்னபடி செஞ்சிட்டீங்க. இதெல்லாம் என்னங்க? இதை வச்சுங்க. இது நானா வந்து உதவி செஞ்சேங்க. இதுக்கெல்லாம் கூலி வாங்க மாட்டேங்க. வச்சுங்க. உங்ககிட்ட வேலை செஞ்சேன்னா கண்டிப்பா கூலி வாங்குவேன். வரட்டுமா? அண்ணே கொஞ்சம் இல்லைங்க. உங்க பேர் என்ன? முத்தையா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். வர சார். கிரேட். இந்த நாடக்கார மாடசாமியை பத்தி நீங்க என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? உங்க வீட்டு கிள்ளுக்கிறேனா? நான் யாரு? என்கிட்ட முறைச்ச தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன், மிதிச்சு. ஏண்டா மர்மா தெரியுமாடா? மர்மா சண்டையில ஒரு குண்டு வந்து உடுந்தது. உடும்போது அப்படியே பீச்ச கையால புடிச்சு, பீச்சங்கையால புடிச்சு அப்படியே விட்ட வேண்டாம். தாமர தலையா கூப்பி. வாமுத்தையா உட்கார். ஓ ஏ பையா, ஐயா, மாப்பிளைக்கு நல்ல சூடா தேத்தண்ணி வாங்கிட்டு போறேன். என்னடா நினைச்ச? என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட காலை புடிச்சு லாடு அடிச்சிருவேன், தெரியுமா? மாமா, யார சொல்றீங்க? அந்த மேலத்தெரு மயில்சாமி இல்ல, அவனுக்கு லாடம் கட்டி, அவனுக்கு இல்லப்பா, அவன் மாட்டுக்கு லாடம் கட்டி மாசம் 1 ஆகுது. கேட்டா சால் ஜாப் சொல்றான், இன்னும் தர்றான் காசு. அதுக்கு அவன் முன்னாடியில போய் கேட்கணும். நீ பாட்டுக்கு தனியா நின்னு கத்திட்டு இருக்கிய. நேர்ல போய் கத்தல கை கலப்புல இல்ல வந்து போய் முடியும். அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. எங்க அம்மாவுக்கு வேற நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். மாப்பிள இப்படி செத்தம் போட்டா போறவன் வரவன் எல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லுவான். அவனும் பயந்து காசை கொண்டு வந்து தள்ளுவான். இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணம். டீ சாப்பிடு மாப்பிள. இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் டென்ட்ல ஒரு சினிமாவுக்கு போலாமா? என்ன சினிமா மாமா? அருமையான படம் மாப்பிள. மாமனாரின் காதல் வெறி. சீ, வேண்டாம் மாமா. இப்பெல்லாம் நீ ரொம்ப வெட்டி செலவு பண்றேன்னு பாட்டி திட்டுது. மாப்பிள, எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா சாதியா சனமா? தனி மனுஷனாகவே காலத்தை கழிச்சு விட்டேன். பர்மாவில இருந்து வரும்போது என்னத்தை கொண்டு வந்தேன், போகும்போது என்னத்தை கொண்டு போக போறேன். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும். அதுலயும் உன்ன மாதிரி நல்ல பிள்ளைங்களோட பழகிறேனே, அதுவே ஒரு சந்தோஷம். வருமானம் இருக்கும்போது குண்ட பீச்சை கையால தூக்கி போட்டான்னு சொன்னீங்களே, குண்டு எப்படி மாமா இருக்கும்? குண்டு எவன் கண்டான், கோழி எவன் கண்டான், எல்லாம் ஒரு உதாரணம். ஏங்க, என்ன கூலி பேசாம வெட்டிட்டு இருக்கனே, கூலிய பேசிட்டா நல்லா இருக்கும். எங்களுக்கு தெரியாதா? வேலைக்கு தகுந்த கூலி நிச்சயம் கொடுப்போம். வெட்டப்பா, அட வெட்டப்பா.
வெட்டியாச்சு. முடிச்சிட்டியா? என்னங்க 2 ரூபா கொடுக்குறீங்க? நீ செஞ்சதுக்கு இது போதும். என்னடா முறைக்கிற? போடா. மாமா, விறகு வெட்டி 2 ரூபா சம்பாதிச்சிட்டேன். வா டிபன் சாப்பிடுவோம். இவ்வளவு விறகு பொழந்ததுக்கு 2 ரூபாயா? ஆமா. ஏன் மாமா? உன்னை அவன் ஏமாத்திட்டான். கோடாலிய கொடு. எதுக்கு மாமா? கொடு கோடாலிய. யோ கணக்கப்பல. என்ன மாடசாமி? ஒரு 5 ரூபாய் எடு. எதுக்கு? விறகு பொழந்ததுக்கு. குழந்தது அவன் கூலி அவன்கிட்ட கொடுத்தாச்சு. கோடாலி என்னது? அதுக்கு தான் கூலி கேட்கிறேன். குட்டுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? கொடுத்துறேன். உள்ள குட்டிக்காரப்பா குழந்தைப்பா. மாப்ள, இப்ப வா திருப்தியா டிபன் சாப்பிடுவோம். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? மாப்ள, இதெல்லாம் கிழமை பார்த்தா வருது. அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். கண்டுக்காதே, வா. முத்தையா, மாடசாமி, ஏமா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே, நாங்க வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேரன் காத்து என் மேல பட்டாலே போதும்யா, நான் கண்டுபிடிச்சிடுவேன். பாட்டி, இத வாங்கிக்கோ. எனக்கு இன்னைக்கு கிடைச்ச கூலி. நீ ஏன் அழற? இல்லப்பா, கண்ணிலே தூசு பட்டுடுச்சு. கண்ணாடி ஏன் கழின? கண்ணை காட்டு ஊதி விடுற. வேண்டாம், நீ போய் கை காலால மீட்டு வா, சாப்பிடலாம் போ. ஆமா வா. அம்மா, முத்தையா கிட்ட சொன்ன மாதிரி கண்ணுல தூசி வந்துருச்சேன்னு எங்கிட்டையும் சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன் அழுதீங்க? இல்லப்பா, என் முத்தையா பிறந்தப்போ அவனை வெறும் கையால தூக்கினா கௌரவத்துக்கு குறைச்சலுன்னு தங்க தாம்பாளத்துல ஏந்து தூக்கினார் அவங்க தாத்தா. அப்படி பிறந்த பிள்ளை இன்னைக்கு கூலி வேலை செய்யறானே, அது நினைச்சுதான் அப்பா. பாட்டி, கொஞ்சம் சோறு. சாப்பிட்டு போறோம், எழுதுறேன். நான் சொன்னேன்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மாமா, இந்த சோறுலாம் நீங்களே வச்சுங்க. பாட்டி பாத்துச்சுன்னா கோச்சுக்கும். பாட்டிக்கு என் மேல அன்பே இல்ல. அப்படி சொல்ல முடியாதுப்பா. சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க மாமா. காலையில இருந்து மாடு மாதிரி உழைக்கிறேன், பயிர் நிறைய சோறு போட்டேன். என்னவா உங்க பாட்டி என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. அன்பா நடந்துக்கிற மாதிரி இருக்கு, அதே சமயம் கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. இருங்க, அது வரட்டும், நானே கேக்குறேன். ஐயோ, அப்படி ஏதாவது ஏடா கூடமா கேட்டுடாத. பாட்டிக்கு கோபம் வரும். வரட்டும், நானே கேட்கிறேன். காசுக்கு எத்தனை பக்கப்பா? 2 பக்கம். அப்படித்தான் மனுஷால். நீ மாட்டுக்கு லாடு அடிக்கிறியே, வலிக்காது? வலிக்கும். பின்ன ஏன் அடிக்கிற? சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. மாதவா மதுசூதனா, போரிலே எதிரியாக வந்திருப்பவர்கள், என் கண்ணெதிரிலே நிற்பவர்கள் அனைத்து பேரும் என் பந்து மித்திரர்கள். அவர்கள் மீது நான் எங்கனம் பானங்களை தொடுப்பேன் என்று அர்ஜுனன் புலம்புகிறான். அர்ஜுன அவள பெரிய வீரன், ஏன் கோழையானா? எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். மனுஷனுக்கு உடல் பலம் முக்கியம் இல்ல, மனோபலம் தான் முக்கியம். ஏடா, நான் பாடி படிச்சுட்டே இருக்கேன், நீங்க தூங்குறீங்களா? இல்ல பாட்டி, கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கண்ணை அசத்துச்சு. டேய், நான் என்ன கதை சொன்னேன்? ஆ, நான் யார பத்தி சொன்னடா? அதான் ஏதோ கும்பகர்ண. ஐயோ, நல்ல பிள்ளைங்கடா.
கிளம்புறதுக்கு நேரமாச்சு. இன்னும் பண்ணையார காணவைங்க. நாமளே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமே. அதுவும் நல்ல யோசனை தான். பண்ணையார் வந்துதானே சாமி புறப்படணும். வணக்கம். சும்மா சொல்லக்கூடாது. பண்ணையார் பிடிச்சாலும் பிடிச்சாரு. பேருக்கு ஏத்த மாதிரி பச்சை கிளிதான். என்ன திமிருடா உனக்கு கூலிக்காரன் நாயே. நாய புறங்கையை கட்டி தெரு தெருவா வச்சு போங்கடா. ஆக்கிரமங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா அமையட்டும். சின்னம்மாவுக்கு மரியாதை. ஐயா சொல்லிட்டாரு, சாமி தூக்குங்க. கணக்கு புள்ள ஐயா கற்பகை உள்ள இருக்காங்க. மஞ்சு விரட்டுக்கு நேரமாவது இல்ல. ஆத்தியான கையால ஆரத்தி எடுக்க சொல்லியா? சீக்கிரம் ஆட்டு போ. இது வரேன்பா. எந்த வருஷம் நம்ம காளைகிட்ட எந்த பயல நெருங்கினது கிடையாதுடா. இந்த வருஷம் விட்டு எவனா நெருங்கிட முடியுமா? உண்மைதாங்க. கொண்டு போங்கடா. உண்மைதான். நம்ம பக்கம்தான். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இதுவரைக்கும் ஐயாவுடைய மாட்டை யாரும் பிடிச்சு அடக்கினது கிடையாது. அப்படி யாருக்காவது பிடிக்கக்கூடிய தைரியம் இருந்தா மாட்டை வந்து பிடிச்சு பாருங்க. உடம்புல பலமும் நெஞ்சில தைரியம் உள்ளவங்க வந்து பாருங்க. பிடிக்கிறவங்களுக்கு பரிசா 1000 ரூபாய் தரப்படும். இது ஐயாவுடைய உத்தரவு. யோ, எந்த ஊர் மாடியாது? நம்ம பிரசிடென்ட் மருது பிள்ளைல அவரோட மாடு இது. ஓஹோ, பாக் வழியா என்னத்தையா மாடு பிடிக்க போறியா? இங்க வந்து நிக்கிற. இந்த மாடை நான் பிடிக்கிறதா? அடியாத்தி ஒரு குத்து குத்துச்சா குடல்லாம் வெளியே வந்துடும். பாத்தியா, முரட்டு மாடு. கரண்டு வந்துச்சுன்னா வாளுகள் மேல படம். இங்க நிக்காத, போயிடு. அப்படியா? அப்ப நீ முன்ன நெல்லு. வண்டி வருது. பின்னால இருக்க உனக்கு என்ன பின்னால இருக்கு கண்ணு? நான் நடந்துட்டு வரல. என் மேல மோதினது இல்லாம பேச்சு வரையா? அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளைக்கு எதுக்கு சைக்கிள்? வெக்கமா இல்ல? ஏன் இஷ்டம். நான் கார் ஓட்டுவேன், பிளேன் ஓட்டுவேன், ட்ரெயின் ஓட்டுவேன். உனக்கு என்னவா? இவ்வளவு பேச்சு பேசுறியே, நீ ஆம்பளை தானே? உனக்கு சைக்கிள் ஓட்ட வருமா? ஆம்பளைனா சைக்கிள் ஓட்ட தெரியணும் சட்டா இருக்கா? ஐயோ, ஆம்பளைக்கே சைக்கிள் ஓட்ட கூட வராதா?
சைக்கிள் மேலேயே வேகமா போ. நான் உன்னை நடந்தே ஜெயிச்சு காட்டுறேன். சரியா? என்ன சிரிப்பு? எனக்கு தெரியல. என்ன வேலை? ஆமா, எனக்கு தெரியாது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ன மாப்பிள்ள இது? இந்த கற்பம் இருக்கல்ல, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு கிண்டல் பண்ணா. அதுக்காக நான் சைக்கிள் கத்துக்க போறேன். மாப்பிள்ள, சைக்கிள் கத்துக்கணும்னா சைக்கிள் மேல நீ ஏறணும். இப்ப சைக்கிள் எல்லாம் உன் மேல ஏறி இருக்கு. முதல்ல அதை கீழே இறக்கு. மாமா, கற்பம் வழக்கமா ஓட்டுற சைக்கிள் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மாமா, நீ சைக்கிள் ஓட்டியா? சைக்கிளா? இது என்னப்பா பெரிய விஷயம்? ஏற வேண்டியது, பிரிக்க வேண்டியது, தானா ஓடும். எட்டு திசையும் சுத்தி வரவா, அடமாமா நீயே கூட கொஞ்சம் வா 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 வா, அடமாமா நீயே கூட கொஞ்சம் வா 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 வா. பக்கத்துணையா கிட்ட இருக்க, அடையாண்டாமா புள்ள இந்த கவலை இங்கல, அடையாண்டாமா புள்ள இந்த கவலை. கிராமம் எல்லாம் சுத்தி வர போறேன். பட்டணமும் சைக்கிளிலே கண்டு வருவேன். மெல்ல மெல்ல போனா கண்டா சோகமாயிருக்கும், மேடு வெள்ளம் கல்லு முள்ளும் தடையாயிருக்கும். நான் சொன்னா கேடு வார்த்தையில உண்மை இருக்கு. வார்த்தை மீற மாட்டேன் மாமா உள்ள வரைக்கும். எட்டு திசையும் ஐ சுத்தி வரவா, அடமாமா நீயே கூட கொஞ்சம் வா 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 வா. பம் 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 பம். நீங்க தானா? பந்தயத்தை போடுங்கடி, நான் ஜெயிச்சு காட்டுறேன். பட்டு துணி மாலையோட தாலி கட்டுறேன். ஆணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு நமக்கு பிறக்கும். வாழ போற வாழ்க்கை ரொம்ப சுகமாயிருக்கும். இனி எப்போதுமே நம்ம பக்கந்தா சொர்க்கம் இருக்கும். இனி எப்போதுமே நம்ம பக்கந்தா சொர்க்கம் இருக்கும். எட்டு திசையும் சுத்தி வரவா, அடமாமா நீயே கூட கொஞ்சம் வா 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 வா, அடமாமா நீயே கூட
கூட கொஞ்சம் வா 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 பக்கத்துணையா கிட்ட இருக்க அடையாண்டாம் மாப்ள இந்த கவலை அடையாண்டாம் மாப்ள இந்த கவலை என்ன அங்க பாரு பண்ணலாமா? ஐயோ கால்ல பூச்சி கடிச்சிருந்தே. கூப்பிடுடி கூப்பிடுடி. சீக்கிரம் ஓடியாயே. என்னாச்சு? என்னமோ கடிச்சிருச்சு. என்ன கடிச்சது? ஆமா, என்ன கடிச்சது எங்க கடிச்சது சொல்லி தாவணுமா? நான் போய் சொன்ன யாரையும் கூப்பிடாதேன்னு. நம்மளே போலாம். ஐயோ என்னடி? ஐயோ 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 காலெல்லாம் வலிக்குதே. தூக்கிட்டு போ சொல்லுடி. வைத்தியர் வீட்டு வரைக்கும் தூக்கி கொண்டு வந்து விடுங்களேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு ஆம்பளை ஒரு கன்னி பொண்ணு எப்படி தொட்டு தூக்குறது? ஆபத்துக்கு பாவம் இல்ல, தூக்கிட்டு போ சொல்லுடி. தூக்கியா? அப்படிங்கிறீங்களா? ஆமா. சரி தூக்கு. அம்மா இந்த கணம் கணக்குறிய காலையில என்ன சாப்பிட்ட? சரி சோறு. என்ன 3 சேட்டியா? இத்தோடுதான். இதுக்கே எவ்வளவு கனமா இருக்கு? என்ன சிச்சி பண்ற? குஞ்சமா இருக்கு. நல்ல ஏமாந்துட்டியா? போயிட்டு கழுதைங்க. ஐயா கும்பிடுறாங்க. ஏண்டா நம்ம நிலத்துக்கு இன்னும் தண்ணி பாய்ச்சாம இருக்க? கோயில் நிலத்துக்கு தண்ணி பாய்ஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம நிலத்துக்கு பாயணும். கோயில் நிலத்துக்கு பாஞ்சப்புறம் தான் நம்ம நிலத்துக்கு தண்ணி பாயும். ஆமாங்க. வர வர இதுவே பிரச்சனையா போச்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். வேற ஒண்ணு இல்லை. அதாவது நம்ம கணக்குள்ள எல்லாம் ஓரமா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நானே நேரடியா உங்ககிட்ட சொல்றது முறை இல்லையா? அதாவது நாம அம்மன் கோயில் எல்லக்கல்ல பேத்து ஒரு 30 அடிக்கு அப்படி தள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க அபிப்பிராயம் என்ன? இதுல ஏன் அபிப்பிராயம் என்ன இருக்கு? எல்லாம் அவளுடைய அபிப்பிராயம். அம்மனுடைய எல்லையை மாத்துறதுக்கு நாம யார்? நாம சாதாரண மனுஷன். ஓய், நீ ஒரு பிராமணனாச்சே, உம்ம அனுசரணையும் கொஞ்சம் கூட இருக்கட்டுமே நினைச்சா உம்ம குறும்புத்தனத்தை காட்டுறீரே. அதுக்கு இல்ல, இந்த ஏழை பிராமணன் பேச்ச தப்பா எடுத்துக்கலன்னா ஒண்ணு சொல்றேன். என்ன? சிவ சொத்து குலநாசம். நீயும் புத்திமதி. ஐயரே, ஐயா இவ்வளவு தூரம் பேசி பாத்திருக்கியா? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயா. மன்னிக்கணும், அம்மன் சொத்தை அபகரிக்கிறதுக்கு சரின்னு சொல்றதில்ல. சரின்னு என் தலைவரா செய்யாது. நான் வர்றேன். இல்லையா? நான் செய்யறத செய்யத்தான் போறேன். இந்த விஷயம் ஊரை தாண்டி வெளியே போச்சே, அதுக்கு நீ தான் காரணம். அப்புறம் வெளியூருக்கு படிக்க போன பையன் திரும்பி வர மாட்டான். பொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்காது. புரியுதா? உழைக்க தெரியாத நமக்கு இருக்கிற பணம் பத்தாதா, நிலம் பத்தாதா? எதுக்கா கோயில் இடத்துக்கு அலையணும்? நிறைய நிலம் வேணுங்கிறதுக்கா இல்லம்மா. கோயில் நிலத்துக்கு தண்ணி பாஞ்ச பிறந்தான் நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய வேண்டிய நிலமே இருக்கு. கோயில் நிலத்துக்கு தண்ணி பாயிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்க கூடாதா? அப்படி என்னப்பா அவசரம்? கட்டளம், இது விவசாய சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு புரியாது. நீ சும்மா. இந்த தண்ணி பிரச்சனைய எப்படி தீர்க்கணுங்கிறது எனக்கு தெரியும். அந்த புழுக்கள் விவகாரத்தை விட்டு சொல்லுங்கள் பிள்ளைவா. அவன் பிராமணனா தெரியாதவன். யாரு? தெய்வம் தெய்வம். நான் பாதி ராவணன். பொய்யா சொல்ல புரிச்சு. அது என்ன பாதி ராவணன்? என் தலையோட உங்க 4 பேர் தலையை சேர்த்தா 5 தலை, 10 கை. இந்த ராவணன் கைலாசத்தையே பேத்தெடுத்தான். இந்த ராவணன் அம்மன் கோயில் எல்லக்கல்லையே பேத்தெடுக்க போற. என்ன உண்டாரணும், என்ன உண்டாரணும்? பிள்ளை வாழ்னா பிள்ளை வாழ்னா கவலைப்படாது. எல்லக்கல்ல சேர்த்து இந்த எல்லக்கல்ல பேத்து அந்த பக்கம் கொண்டு போய் நட்டுக்கடா. முதலாளி என்னடா தயங்குறீங்க? அம்மா நம்ம வச்ச அம்மாடா, யோசிச்சுக்க மாட்டா. தைரியமா கொண்டு போய் நடுக்க.
ஐயர் இன்னும் வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஐயர, வெளியே வாங்க ஐயா. என்ன ஐயர, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கோம்? என்ன சாமி, எதுக்காக அழறீங்க? வேண்டாப்பா, அத சொன்னா யாத்துக்காரி மாங்கல்யமே பறி போயிடும். அப்போ உங்களை கொலை பண்றேன்னு இந்த ஊர்ல எவனோ சொல்லி இருக்கிறான், அப்படித்தானே? ஆமா, ஐயரை மிரட்டுற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தில்லு இருக்கு? வேற யாரு? மருத புள்ளியா தான் இருக்கும். அவன் தானே? ஆமா. இல்ல, ஏயா பயப்படுற? நாம இருக்கோம். அவன் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சற வசதிக்காக அம்மனுடைய எல்லைக்கல்லையே மாத்தி விட்டார். இந்த கிராமத்து பசங்கள்லாம் சேலை கட்டின பசங்க. அந்த ஆளை எதிர்த்து கேட்கறதுக்கு எவனுக்காவது தைரியம் இருக்கா? என்ன தவிர ஆனா இருந்த அவன் மண்டைய புறந்தெடுப்பேன். புரிய முத்தையா, நீ மட்டும் ஆம்பளை இல்லையா? அம்மன் சொத்த கொள்ளி அடிச்சிருக்கான். அதை தட்டி கேட்கறதுக்கு இந்த மண்ணில பிறந்த அத்தனை பேருக்கு ரைட்ஸ் இருக்கு. இத புடி. நியாயத்துக்காக போராடும் முத்தையா, சென்று வா மகனே. மாமா, மாமா, மாமா. மாமா, உன்னதான் கூப்பிடுறாரு. அவரு இப்படியே கூப்பிட்டு இருக்காரு. அது உன்னதான். நீ தைரியமா போ, பின்னாடி நான் இருக்கிறேன். கோயில் சொத்தை சுவாகா பண்ணிட்டியே, நீ நல்லா இருப்பியா? அந்த காளியாத்த உன் கண்ணு ரெண்டையும் நோண்டி விடுவா, நோண்டி. இப்படி வெட்டுப்பட்ட கடா மாதிரி முழிய உருட்டுனா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? நாங்க ஒண்ணு புடவை கட்டினா நாங்க ஒண்ணு பொட்ட பசங்கல்ல. என்ன மாமா? மாமா, மாமா, ஒண்ணும் இல்ல, சும்மா கிளவெட்டலான்னு எடுத்துட்டு வந்தேன். வணக்கம். பச்சைகளே, வா வண்டியில. இந்த பயல அடிச்சு துரத்துங்கடா. அடிச்சுடுங்க. டேய், அடிக்காதீங்கடா. நாளைக்கு காலையில தோசை இட்லி எல்லாம் வாங்கி தரேன்டா. கட்டாயம் வாங்கி தரேன்டா. ஐயோ மாமா, பாட்டி, ஐயோ பாட்டி, ஐயோ மாமா, மாமா, ஐயோ மாமா, மாமா, மாமா. யாராவது நெருங்கிறீங்க, நானும் கட்டிடுவேன். தாமர தலையா குப்பி. வாங்க வாங்க. மாமா, நீ சும்மா முத்தையா, இவங்களை விடக்கூடாது. நிறுத்துங்க மாமா. அங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்ப நான் அடிச்சது கம்பத்தை. போட மாட்டாங்களா? பின்ன இருந்திருந்தாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு கூட பார்க்காம விட்டு விளாசி இருப்பேன். ஆமா, நீ இதே சொல்லு. நேத்து வியாழன்னு சொன்ன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்ற. நாளைக்கு அடிக்க வந்தா சனிக்கிழமைன்னு சொல்லுவேன். எந்த கிழமை தான் அடிக்க போற? முத்தையா, அதுல ஒரு ரகசிய சீக்ரெட் இருக்கு. என்ன பெருசு ரகசியம்? அதாவது எங்க அம்மா சாகும் போது, மகனே நீயோ பயங்கர முரட்டு பிடிவாதக்கார, அதனால வாரத்துல 7 நாள் மட்டும் 7 நாள் மட்டும் ஓடி விளையாட்டு தெரியாம நீ நல்ல பொண்ணு இல்ல. உம்மா உம்மா. ஐயோ கர்ப்பமா. ஐயோ மாமா. ஐயோ 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 ஐயோ.
ஐயோ ஐயோ மாமா ஐயோ தாமரதலையா கோப்பி. கீழே ஏத்தி விடுங்க. அப்பாடா. என்னாடி அடிக்கிறாளுங்க மஞ்ச தண்ணிய அரே மண்டுபய மாப்பிள ஒரு கன்னி பொண்ணு, அதுலயும் வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு ஆம்பளை பையன் மேல மஞ்சள் தண்ணி அடிக்கிறான்னா அவளுக்கு அவன் பேர்ல ஆசை இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குன்னு அர்த்தம். பாட்டி இந்த 2 விரல்ல ஏதாவது ஒரு விரல தொடு. என்னப்பா? நீ தொடி, நான் சொல்றேன். ம், நாடக்கார மாமா சொன்னது ரைட்டா போச்சு. நாடகார மாமா என்ன சொன்னா? எதுக்கு சொன்னா? வெக்கமா இருக்கு, நீ கண்ண மூடி, நான் சொல்றேன். கண்ணு மூடிக்கணுமா? ஆ. சரி, மூடிக்கிட்டே. பாட்டி இந்த கற்பம் இல்ல கற்பம், அதான் அந்த பண்ணையார் மருத பிள்ளையோட பொண்ணு என் மேல மஞ்சள் தண்ணியை ஊத்திருச்சு. ஒரு குமரி பொண்ணு என் மாதிரி ஆம்பளை மேல மஞ்சள் தண்ணி அடிச்சா அது கல்யாணத்துக்கு விருப்பம்னு அர்த்தமாமே இந்த நாடகார மாமா சொல்லுச்சு. அப்படியா பாட்டி? ஆ, என்னமோப்பா, அந்த பொண்ணு உன்னை விரும்புவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் பாட்டி அப்படி சொல்ற? உன் மாதிரி கோழைய எந்த பொண்ணு விரும்புவா? ம்? பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. அப்படியா? ஆ, நான் கல்யாணத்துக்கு நின்னப்போ என்னை கட்டிக்க பெரிய பெரிய ஜமீன்தார் எல்லாம் நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. எனக்கு பிடிக்கல. உங்க தாத்தாவை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நின்னு. ஏன் தெரியுமா? ஏ உங்க தாத்தாவோட வீரத்தை பார்த்து. அப்படியா? கற்பம், நீ ரொம்ப போய் சொல்ற. நானா எதுக்கு சொன்ன? எப்ப சொன்னேன்? மஞ்சள் தண்ணி அடிச்சதுல கற்பம் என்ன விரும்புறான்னு சொன்னல. ஆமா. பாட்டி என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? வீரமான ஆம்பளைங்களை தான் பொம்பளைங்க விரும்புவாங்க. ஆமா. என்ன மாமா அதுக்கும் ஆமாங்கிற இதுக்கும் ஆமாங்கிற? அது சரி, கற்பகத்துக்கு என்ன பார்க்கறதுக்கு வீர மாதிரி தெரியும். அதுக்கு ஒரு வழி சொன்னேன். முத்தையா, இப்போ உனக்கு சின்னதா இருக்கு மீச, அத கொஞ்சம் பெருசு பண்ணு. அவ்வளவுதானே? பாறேன். ஆனா ஆனாவது பேனாவது. அம்மா தாயே, நாடகர மாமா சொன்ன யோசனைப்படி மீசைய பெருசா வளர்த்துட்டேன். நான் ஆசைப்படுற கற்பகம் என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னான். உன் சன்னதியில அக்னி சட்டி தூக்குறேன், நாக்குல அவ அழகு பூட்டிக்கிறேன். கற்பகம், நீயா? என்ன ஏன் இங்க நிக்கிற? எப்படி இருக்கு? குட்டி ஐயனார் மாதிரி இருக்கு. நான் அதை கேட்கல, என் மீசை எப்படி இருக்குன்னு கேட்டேன். பார்க்க சகிக்கல. என்ன இப்படி சொல்லிட்ட? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மீசை வளர்த்தேன் தெரியுமா? கத்தி வர 2 இடத்துல பட்டுருச்சு. என்னது? எனக்காக மீசை வளர்க்கறியா? ஆமா, வீரமா இருக்கிற ஆம்பளைங்களை தான் பொம்பளைங்க விரும்புவாங்கன்னு பாட்டி சொல்லுச்சு. வீரமா இருக்கணும்னா மீசையை வளர்த்துக்கிட்டான்னு நாடகார மாமா சொன்னாங்க. அதான் பெருசா வளர்த்துக்கிட்டேன். எல்லாம் இதுக்காக நீ என்ன விரும்பணும்னுதான். நான் இதுக்கு ஒண்ணு விரும்பணும். நான் ஒண்ணு விரும்புறேனே. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன, நான் நாக்குல அழகு பூட்டி அகனி சட்டி தூக்குறேன்னு அம்மா கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அடடடா, என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு. புரிஞ்சுட்டல? அது போதும் எனக்கு. நீ என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அம்மன் வேண்டுதல் நிறைவேற்றுறேன். முத்தையா, நான் உன்னை காதலிக்கிறேன். ரொம்ப வலிக்குமா? அப்பவே சொன்னேன்ல, வேண்டிக்கிட்டேல்ல, அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா இல்ல, அப்ப குட்டிக்கா. ஐயரே வாங்க.
ஜெயிக்க வச்சா நேத்து நினைக்க வச்சா சேர்த்து அணைச்சு வச்சா நேத்து நினைக்க வச்சா சேர்த்து இணைச்சு வச்சா ஆத்தா மனசு வச்சா இந்த பழைய ஜெயிக்க வச்சா ரெண்டு பூத்தாடுது வந்து பறிச்சா படுத்தேனா விழுந்தேனா இழந்தேதான் அளந்தேனா ரெண்டிங்கு எப்போது ஒன்றாவது நீ வந்து தர வேண்டும் என்றாவது ஆளானமாது வலிந்து தோற்றிடும் போது வேறின்பம் ஏது ஆத்தா மனசு வச்சா இந்த பழைய ஜெயிக்க வச்சா நேத்து நினைக்க வச்சா சேர்த்து இணைச்சு வச்சா ஆத்தா மனசு வச்சா இந்த பழைய ஜெயிக்க வச்சா தானனா தனன தனனா தனன தானா ஏண்டீரா சாத்தி எனக்கு தெரியாம ஏதோ பசியாச்சுது எடுத்து குடிச்சாலே யாரு வேணானது மறைச்சா பசிதானே வந்து குடிச்சா ருசிதானே நான் அந்த பின்னே பதுங்கி வாய்மூடும் பெண்ணே பாய்வோடு கண்ணே உன்னை பார்த்து அனுப்பி வச்சா பக்குவமா அணைக்க வச்சா நேத்து நினைக்க வச்சா இணைச்சு வச்சா நேத்து நினைக்க வச்சா சேர்த்து இணைச்சு வச்சா தானா 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 சௌக்கியமா என்னமோ பெரிய பாஞ்சாலி மாதிரி சபதம் போட்ட நிழல் மாதிரி தொடர்ந்து இந்த கிராமத்துக்கு வந்துட்ட உன் பேரனை பெரிய பீமசேன மாதிரி வளர்த்துட்ட ஆமா நீ போட்டிய சபதம் என்னாச்சு பாவி, நீ யாரு, எப்படிப்பட்ட துரோகின்னு என் பேரனுக்கு இன்னும் தெரியாதுடா. தெரிஞ்ச மட்டும் அப்படியே வீச்சர் வாழை எடுத்துட்டு வந்து கழுத்தை சீவிடுவானோ? உன் பேரன் ஒரு புள்ள பூச்சி. அவனை வச்சிட்டு நீ எனக்கு பூச்சி காட்டுறிய பூச்சி. காலம் இப்படியே போகாது. எங்களுக்கு நல்ல காலம் வரும். எங்க பொழுதும் ஒரு நாள் நல்ல பொழுதா விடியும். உங்களால என் உடம்புல இருக்க தூசியை கூட அசைக்க முடியாது. 1000 இருந்தாலும் எனக்கு மாமியாராச்சே நினைச்சு இது வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அத புரிஞ்சுக்கிட்டு உழைச்சுக்கோ. பாட்டி இங்க வந்து நில்லு. என்ன ராஜா? பாட்டி, உன் பேரன் காதல் முயற்சியில வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. உனக்கு என்னடா ராஜா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பேப்பா. எழுந்திரு. பூ எதுக்கு பாட்டி? சாமி படத்துல போட்டு வேண்டிக்கிறதுக்கா?
மக்கு பையிலே மக்கு பையிலே இத கொண்டு போய் கற்பகத்து கையில கொடு. எதுக்கு? அதுல விஷயம் இருக்குடா. மல்லிகைப்பூல வாசனை தான் இருக்கும், விஷயம் வேற இருக்கா? என்ன விஷயம் பாட்டி? உட்காரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துடுச்சுன்னு வச்சுக்க. புருஷன் ஒரு முழம் பூ கொண்டு வந்து கொடுத்தா பொண்டாட்டி மூஞ்சி பூ மாதிரி மலர்ந்துடும். உங்க தாத்தா கூட அப்படித்தான். என்கிட்ட சண்டை போட்டு வெளியே போயிடுவாரு. ராத்திரி திரும்பி வரப்போ ஒரு முழம் பூவோட வருவாரு. பூவனா பொம்பளைங்களுக்கு அவ்வளவு இஷ்டம். ஓஹோ, இந்த பூல அவ்வளவு சில்லு மிஸ்ஸம் இருக்கா? கற்பகம் கற்பக பிடித்தேன், கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள் வாயம்மா. என்னடி முத்தையா வராருடி, நான் போய் பேசுறேன், நீங்க அப்புறமா வாங்க. வாங்க 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 வாங்க. கற்பகம், மாந்தோப்புல என்ன பண்ற? நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நினைச்சேன். கற்பகம், இந்த மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூல ஒரு சூட்சமா இருக்கான், பாட்டி சொல்லிச்சு. நீ என்ன எகுங்குறல்ல, அதனால இத கொடுத்தா ஒரு இது வருமா. நான் என்ன இதுங்கிறேனா? எதுங்கிறேன்? அதான் இதுங்கிற. எதுங்கிறேனா? என்ன காதலிக்கிறல்ல? என்ன நீ கிண்டல் பண்ற? நான் உன்ன காதலிக்கிறேனா? யார் சொன்னது? ஐயனார் கோயில வச்சு நீதானே என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. அதனாலதான் நாக்குல அழகு பூட்டிக்கிட்டேன். ஆமா ஆமா ஆமா. சரி, நீ கூட வா. இப்படி வேல் முருகா, மாமா
பொம்பளைய கிண்டல் பண்ணது எல்லாமே சேத்துல போட்டு புரட்டு வச்சிருக்காளே. பாம்பு கிட்டக்கு விஷம் இல்லாமல போயிடும். திமிரு பிடிச்சவன். டேய், அது வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? அதுக்கு பொட்ட குட்டிக்காதுங்க, பிசாசு குட்டிங்க. அந்த இவன் இருக்காத, இவன் அந்த கற்பூரம் நல்ல கத்திரிக்காய் கால் கை முளைச்ச மாதிரி. அடேங்கப்பா, என்ன ஆட்டம் ஆடுறா, என்ன பாட்டு பாடுறா. அவகிட்ட நான் வாய் கொடுத்து மீள முடியாது. நீ இந்த சௌந்தரத்தை பேரனா இருந்தா, உன் உடம்புல ஓடுறது வீர பரம்பரை ரத்தமா இருந்தா, நீ என்ன செய்ற? நேரா போறேன். அந்த குட்டி கண்ணத்துல படான்னு ஒரு அறை கொடுக்கிறேன். அரண் எப்படி தெரியுமா? எனக்கு தெரியாதா? இந்த கண்ணத்துல கொடுத்தா இந்த கண்ணம் ஏன்னு கேட்கணும். இப்பவே போறேன். கற்பகம் பாட்டி, தண்ணி ஊத்து, குளிச்சுட்டு சட்டையை மாட்டிட்டு போறேன். என்னப்பா கை மேலேயே இருக்கு, சுடுக்கிச்சா? வாயில நான் குழக்கத்தை வச்சிருக்கிறேன், திறந்து பேச. எங்க போயிட்டு இருக்கிற? குறுக்க பேசிய கோபத்தை குறைக்காதீங்க மாமா, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். ஊஞ்சல் நிறுத்து. இறங்கு. அட இறங்கிருக்கல. எதுக்கா? இறங்கடி முதல்ல. என்னவா? போலாம். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை பையனை சேத்துல போட்டு புரட்டி எடுத்துட்டேன். உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? என்ன செய்ய போற? போலாம். ஃபட். ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஏன் அழுறீங்க? ஐயோ, அதோ உனக்கு கோபம் ஆகாதடி. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க பண்ணையார போன கை நீட்டி அடிக்க வந்திருப்பேன். என்னடா பாட்டு நிக்கிறீங்க? போடுங்கடா. பண்ணையாரும் ஆட்களும் வண்டியில கட்டி வச்சு அடிக்கிறாங்கம்மா. முத்தையா, விடுங்கடா. என்னடா ஆச்சு? பாட்டி, இந்த மருத பிள்ளை என்ன வண்டி சக்கரத்துல கட்டி அடிச்சு இதுல ஊர்வலம் எடுத்துட்டு வந்தாங்க. ஐயோ, என்னடா இது? ஐயோ, வாழ் சண்டு மாதிரி இருக்கிற உடம்பு இந்த மாதிரி பட்டையா ஒரிச்சு போட்டிருக்கானே. அந்த பாவி போற கதிக்கு நல்ல கதி கிடைக்குமா? இது எனக்கு தெரியாம போச்சுமா. நான் போயிருந்தா பூந்து விளையாடி இருப்பேன். அட சும்மா இருக்கு மாமா. பாட்டி ஒண்ணும் அடிக்கல. அடே மருதே, ஈவிரக்கம் பெற்ற பாவி, உனக்கு கெடுதல் காலம் வராம போகாது. என் பிள்ளைய இப்படி போட்டு அடிச்சிருக்கிறீங்க. இந்த சௌந்தரியத்தை கையால் வாங்கி தின்ன சோத்துட்டாவது உன் ரத்தத்திலே விசுவாசம் இருக்க வேண்டாமா? என்னமா சொல்றீங்க? மருத பிள்ளைக்கு உங்க கையால சோறு போட்டீங்களா? ஆமாப்பா, நான் செய்த பாவத்திலே அது ஒண்ணும். அப்போ இவங்க தாத்தா உயிரோட இருந்த காலம். உங்க அப்பாவை ஏமாற்றி அபகரிச்ச சொத்தை நீ மறுபடியும் பெறணும். அந்த மருதி இருக்கிற அந்தஸ்திலே உன்னை உட்கார வைக்கணுங்கிற வைராக்கியத்திலே உன்னை புலியா வளர்க்கணும்னு முயற்சி பண்ணே. ஆனா நீ பூனையா வளர்ந்துட்டடா. உனக்கு உடம்புல இருக்கிற பலம் மனசுல இல்லடா. எங்க அதிகமா சோறு தின்ன புத்தி மந்தமாயிடுமோன்னு உன்னை அரை வயிறும் கால வயிறுமா பட்டினியா போட்டு வளர்த்தேடா. பாட்டி, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட.
இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல. இப்பவே போறேன். அந்த மருத பிள்ளைய செமத்தியா 4 சாத்து சாத்தி உன் கால்ல நான் விழ வைக்கல. இந்த முத்தையா பிள்ளை சவுந்தரத்தம்மா பேரா இல்ல பாட்டி. முத்தையா, நானும் வரேன். வேண்டாமாமா, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரோஷம் இல்லைன்னு நினைக்கிறியா? நானே ஒண்டியா போறேன். மஞ்ச பத்தையாவது போட்டுட்டு போடா. கொழுக்கட்டையா வீங்கிற அளவுக்கு அந்த மாமங்காரனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வரேன். அவனுக்கு போடுங்க இந்த மஞ்ச பத்தை. முத்தையா குரல் மாதிரி இருக்குதுங்க. என்னாச்சுன்னே தெரியலீங்க. மருதபுள்ள மாமா, இங்க இருக்கியா? மாமா, மருதபுள்ள மாமா. என்னடா மாப்பிள்ள வந்திருக்கானே, பொண்ணு சம்பந்த பேச வந்திருக்கானோன்னு நினைச்சுக்காத. நம்ம பழைய கணக்கு வரவு செலவு பார்த்து கணக்க தீர்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். கில்லாடி மாமா நீ. பாட்டி எல்லா விவரம் இப்பதான் சொல்லுச்சு. என்ன ஏமாத்த முடியாது. மாமா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. மரியாதை கொடுக்கணுமா? எதுக்கு அவங்கள வர சொல்றேன்? மரியாதை கொடுக்கறதுக்கு. மாப்பிள்ள வந்துக்காரு, மரியாதை கொடுங்கடா. நான் இங்கப்ப வராதிக்கிறா. நான் நீங்க ரொம்ப கோவமா இருக்க மாமா. சொல்லி வை, கை தவறி அடிச்சாலும் அடிச்சிருவேன். ஏண்டா வர பாட்டியா சொல்ற பாட்டி. என்ன தீனி திங்கிறீங்க? இப்படி போட்டு அடிக்கிறீங்களே மாமா. நீ உண்மையான தைரியசாலி இருந்தா குண்டி குண்டி வச்சுக்க. யாரு வச்சு அடிக்கிற வேலை வச்சுக்க. இப்பதான்டா சாப்பிட்டு வந்தேன். ஐயோ, இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. மாமா, நியாயத்தை தானே கேட்க வந்தேன். நியாயமா ஆளுங்களை வச்சு அடிக்கிறியா? இது உனக்கே நல்லா இருக்கா? நாயை கொண்டு போய் வெளியே போடுங்கடா. ஐயோ, என்னடா இது? கொழுக்கட்டியா வீங்க இருக்கு. அதுவா பாட்டி, நான் கோபத்தோட மருதப்பிள்ளை வீட்டுக்கு போனா பாட்டி, இந்த மருதப்பிள்ளை இருக்கார, அவர்கிட்ட ஏகப்பட்ட அடியாளுங்க இருக்காங்க. அடியாடுங்க நல்லா சண்டை போடுறானுங்க. இதுக்குன்னே சாப்பாடு போட்டு வளர்த்து வச்சிருக்கான் அந்த ஆளு. பாட்டி, அந்த சொத்து போனாலும் போகட்டும், நான் எப்போதும் போல கூலி வேலை செஞ்சு நீ சாகர வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துறேன். கவலைப்படாத பாட்டி. நம்ம இந்த ஊர்ல இருந்தாதான் அந்த பசங்க வந்து நம்மள மறுபடியும் அடிப்பானுங்க. ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் பாட்டி. என்னமோ பெரிய பாஞ்சாலி மாதிரி சபதம் போட்ட, நிழல் மாதிரி தொடர்ந்து இந்த கிராமத்துக்கு வந்துட்ட. உன் பேரனை பெரிய பீமசேன மாதிரி வளர்த்துட்ட. ஆமா, நீ போட்டிய சபதம் என்னாச்சு? என்ன முத்தையா, சாமி கொடுறியா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் பாட்டியோட கவலை போகணும்னா நான் தைரியசாலி ஆகணும். அதுக்காக எனக்கு வீரத்து கொடு கடவுளேன்னு வேண்டிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுடைய எண்ணம் தாப்பா, அவனை உயர்த்துறதும் தாழ்த்துறதும். உன் எண்ணம் போலே கடவுள் அனுகிரகம் உனக்கு கிடைக்கும்.
பாட்டி தாயத்து மாதிரி இருக்கு? ஆமாப்பா, தாய்த்தேதான். இது ரொம்ப மகிமையுள்ள என்னைய வச்சுக்க. கோழையா இருக்கிற உன்னை வீரனாக்க போற தாயத்து. அப்பேற்பட்ட தாயத்தா ஏன் முன்னாலே சொல்லல? ஆமாப்பா, உங்க தாத்தாவும் ஒரு காலத்துல உம்மாதிரிதான் கோழையா இருந்தாரு. இந்த தாயத்தை கட்டின பிறகுதான் தைரியசாலி ஆயிட்டாரு. அப்படியா? அப்புறம் உங்க தாத்தா பேரு சொன்னாலே போதும், சுத்தம் இருக்கிற 10 கிராமமும் கிடு 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 கிடுன்னு நடுங்க போயிடும். அப்படின்னா இந்த தாயத்தை என் கையில கட்டினா தைரியசாலி ஆயிடுவேன்னு சொல்லு. நிச்சயமா. அப்படின்னா இந்த தாயத்தை உடனே என் கையில கட்டு. கட்டுறேப்பா, கட்டுறேன். உடம்பெல்லாம் என்னென்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு 2 மடங்கு பலம் வந்த மாதிரி இருக்கு. என் முன்னாடி ஒரு புலி வந்தா கூட அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தைரியம் வந்துருச்சு பாட்டி. எல்லாம் இந்த தாயத்தோட மகிமைதாப்பா. கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்தினீங்க. நீங்க நல்லா முத்தையா, கத்தையும் கையுமா எங்கடா போறே? பாட்டி, அந்த மருத பிள்ளை தலைய நொங்கு சீவுற மாதிரி சீவி உன் கால் அடியில போடுறேன். அந்த திருட்டு மாமனுக்கு அதுதான் சரியான தண்டனை. உன்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு தாயத்தை கட்டி உன்னை வீரனாக்குனது ஒரு கொலைக்காரனா பாக்குறதுக்கு இல்லடா. பாட்டி என்ன சொல்ற? நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா அதனால யாருக்கு என்ன லாபம்? அந்த மருது என் காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்பாரா? இழந்த சொத்து உனக்கு திரும்ப கிடைக்க போகுதா? என் சபதம் நிறைவேறணும், என் ஆசை பூர்த்தி ஆகணும். கத்தியை தீட்டின பிரயோஜனம் இல்லை முத்தையா, புத்தியை தீட்டணும். அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? சொல்றேன், கத்தியை கொடு. குடுடா அண்ணா. உள்ளே முள்ளால் தான் எடுக்கணும். தவம் இருந்து அழகாக பெத்த புள்ளே, ஆனா ஆவன்னா அத்தனையும் கத்த புள்ளே. கத்த முடியழக காணாத வடிவழகே, வேலை நான் இருக்க வந்து விடு வள்ளியம்மா. நான் தான் மம்மத குஞ்சு, நீதான் மாதுளம் பிஞ்சு. நான்
குந்தி இருக்க மனசுல தந்தி அடிக்க அடிப்பாயேண்டி கும்மி அடிக்க வண்ண வண்ண சிந்து படிக்க நான் தான் மம்மத குஞ்சு நீதான் மாதுளம் பிஞ்சு நேத்து வரையில் பயந்தேண்டி நாளு நடுங்கி கிடந்தேண்டி நேத்து வரையில் பயந்தேண்டி நாளு நடுங்கி கிடந்தேண்டி அச்சமிட்ட ஆம்பளனா இப்ப வந்திருக்க வீம்புலதான் அச்சமிட்ட ஆம்பளனா இப்ப வந்திருக்க வீம்புலதான் பொண்டுக நிக்க வச்சு நான் நாட்டுவேன் இந்த பொட்டி மக யாருன்னு நான் காட்டுவேன் நான் தான் மம்மத குஞ்சு நீ தான் மாதுளம் பிஞ்சு மாமா எங்க குந்தி இருக்க மனசுல தந்தி அடிக்க அடிப்பாயேண்டி கும்மி அடிக்க வண்ண வண்ண சிந்து படிக்க நான் தான் மம்மத குஞ்சு நீ தான் மாதுளம் பிஞ்சு வாடி அம்மா வாயாடி பாப்பம் கொஞ்சம் விளையாடி வாடி அம்மா வாயாடி பாப்பம் கொஞ்சம் விளையாடி நித்திரைய நீ மறக்க அடி முத்திரைய நான் பதிக்க நித்திரைய நீ மறக்க அடி முத்திரைய நான் பதிக்க அல்லிகளே உங்களுக்கு கொண்டாட்டம்மா இந்த அர்ஜுனனை கண்டவுடன் திண்டாட்டம்மா நான் தான் மம்மத குஞ்சு நீ தான் மாதுளம் பிஞ்சு மாமா எங்க குந்தி இருக்க மனசுல தந்தி அடிக்க அடிப்பாயேடி கும்மி அடிக்க வண்ண வண்ண செந்து படிக்க நான் தான் மம்மத குஞ்சு நீ தான் மாதுளம் பிஞ்சு நான் தான் மம்மத குஞ்சு நீ தான் மாதுளம் பிஞ்சு அவட அட்டகாசம் தாங்க முடியலடா கோயில் காலை அவுத்து விட்ட கதையா போயிடுச்சு பயலை கட்டி இழுத்துக்கிட்டு நம்ம தோட்டத்து மங்களா கொண்டு போங்கடா போங்கடா ஏண்டா பொறிக்கு நாயே எவ்வளவு திமிரு உனக்கு
நடந்த விவகாரத்தை வெளியே சொல்லாத. சரி 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 சரி, போய் வண்டியை போட்டு. வராதுடா. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ, வெள்ளிக்கிழமையா? புதன்கிழமையா இருந்தா இவங்களை நார் நாரா கிழிச்சிருப்பேன். இந்த கழுதை ரொம்ப கெட்ட கழுதை. நாணயமும் நம்பிக்கையும் விட்ட கழுதை. ஐயா, இந்த மருத பிள்ளை இருக்கான ஊர் வயிற்றுல அநியாயமா குத்திக்கிறான். எல்லாரும் பயப்படுறாங்க. நீ தட்டி கேட்கறீங்க, அதுவே போதும்பா. நீ மராசனா தீர்க்காயுசா இருக்கணும்பா. கவலைப்படாத படி பாத்துக்கலாம். சவால் சவால் சவால். நம் ஊர் பண்ணையார் மருதப்பிள்ளை அவளின் காளையை, இதுவரை யாரும் அளக்க முடியாத முரட்டு காளையை, நெஞ்சிலே துணி உள்ளவர்கள், உடலிலே பலம் உள்ளவர்கள் அடக்கி பிடிக்க முன் வரலாம். நான் மாடசாமி, மாலையும் கழுத்துமா வந்திருக்கிறேன். அதை ஏன் கேட்கிற குருசாமி? பக்கத்து கிராமத்துல இத கூட பெரிய ஜல்லிக்கட்டு. மாட்டுடைய காலு ஒவ்வொன்னும் யானை மாதிரி. அப்படியே வாழை புடிச்சு தூக்கி விட்டறிஞ்ச பீத்த கையால. எந்த கையால? கையால. இந்த ஐட்டம்
என் நெஞ்சில் காதல் நீர் ஊற்றுது. ஆறாதது தீராதது மாறாதது. காற்றே செல்லு ஒரு காதல் போது இவள் எங்கும் மாது. தேகங்களின் ஆராதனை காணாமலே என் வேதனை போராடுதே. காத்தே செல்லு ஒரு காதல் போது இவள் எங்கும் மாது. ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி வெட்டித்தனமா அரசு அடிச்சிட்டு இருக்கீங்களே ஐயா. இப்படி என்ன நடக்குது? நம்ம பண்ணையார் மக கர்ப்பம் இல்ல? ஆமா. அவ கர்ப்பமா இருக்கிறாயா? எப்படின்னு கேட்டா நான் எப்படி சொல்றது? அம்மா ஆளு யாரு? அவன் தான் என் கூடவே இருப்பானே முத்தையா. உண்மையாவா? ஆமாய்யா. முத்தையாவா? ஐயா இது நம்ம ஊருக்கே அசிங்கம் இல்லையா? கேவலமாச்சே. ஆமாய்யா. அடசிங்கமாச்சே. இதப்பா நீ என்ன பண்ற? இப்படியே போய் 4 பேர்ல சொல்றேன். போறேன். நீ வந்து இப்படி போய் சொல்லு. இப்படி போறேன். என்னப்பா? கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? எதுப்பா? பையன் முத்தையாவுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மையா? அவனுடைய குழந்தை வயிற்றுல வர்றது உண்மையா? ஏன்பா இத இத்தனை பேர் மத்தியில தான் கேட்கணுமா? ஊரே சிரிக்குது. வீடு சிரிக்கிறது அம்மாவை தாங்குறியோ? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நாயே. நீங்க கேள்விப்பட்டதுல பாதி உண்மை பாதி போய். சேத்துல விழுந்தது வாஸ்தவம் தான். ஆனா சேரு உடம்புல ஒட்டலைங்கிற. பையனுக்கு பரம விரோதம் தெரிஞ்சிருந்தோம். அவனோட கொஞ்சம் புலவருக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? இந்த மருதப்புள்ள பேரை கட்ட அழுதப்புள்ள வாய் மூடும். மனம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து போன கட்டி தலைக்கு வசந்த பொண்ணு அடிக்கிறது அவ்வளவு நல்லாவா இருக்கு? விழுங்கோ. என்ன தனியா வர சொன்னியாம? எங்க உன் அடியாட்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்களா? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். என்ன விஷயம்? என் பொண்ணை பத்தி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இப்படி கண்டும் காணாம இருந்தா எப்படிடா? அது வதந்தி இல்ல, உண்மை. அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மரியாதையும் பேச கத்துக்க. அப்ப என் பொண்ணுக்கு வழி வழிதானே? ஒரே வழி. நீ வந்திய பாட்டி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலன்னா கேட்கலன்னா உங்க பொண்ணு கடந்து துடிக்கணும். அதை பார்த்து நீங்க தவிக்கணும். முத்தையா, கத்தாதீங்க. அன்னைக்கு இப்படிதானே எங்க பாட்டி தவிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? முத்தையா, உனக்கு எனக்கு இருக்கிற பயிற்சி என் பொண்ணு பலியாக கூடாதுன்னு தான் என் கௌரவத்தை எல்லாம் விட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீ பதில போடுறியா? உங்களுக்கு நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிடல. என் சொத்துக்கு நீங்க முதலாளியா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க ஒரு சாதாரண ஆள். சொத்து பூரா எழுதி வச்சாதான் பொண்ணை கட்டிக்குவேன் நீங்க சொல்லல. நான் சொத்தை கேட்கல, என் பாட்டி கால்ல வந்து விழ சொல்றேன். மரியாதையா சொல்றேன், என் பொண்ணை பேசாம கல்யாணம் பண்ணிக்க. நானும் மரியாதையா சொல்றேன், என் பாட்டி கால்ல வந்து விழு. இந்த ஊரே என் கையிலடா. நியாயம் என் கையில. பஞ்சாயத்து கூட்டி என் பொண்ணை கட்டாயப்படுத்தி கெடுத்தேன்னு உன் மேல பழி சுமத்தி இந்த ஊரை விட்டு விரட்டல. என் பேரு மருது புண்ணலடா. இது சவால். பஞ்சாயத்துல உன் மானத்தை வாங்கி எந்த ஊரை விட்டு நீ என்ன விரட்டுவேன்னு சொன்னியோ அதே ஊர்ல உன் தலையில முக்கால போட்டு உன்னை நான் தெரு தெருவா துரத்துல நான் முத்தையாது
இது ஒரு சவாலுக்கு சவால். பார்க்கலாம். ஏயா, இப்படி எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஆரம்பிச்சிருவேன். இந்த வழக்க கிளற கிளற நம்ம சைடு நாருமேன்னு பார்க்கிறேன். ஏன்பா முத்தையா, இந்த பிராதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? எந்த ப்ராஜெக்ட்? இதுக்குத்தான் சொன்னேன். கிளறி கிண்டி கிளற பாருங்க. சந்தைக்கு வந்துட்டா மாட்டை பல்ல பிடிச்சு பார்க்கத்தான் செய்வாங்க. ஆரம்பிங்க. நம்ம பஞ்சாயத்து தலைவரும் ஊர் மிராசுதாருமான உயர் மருதப்பிள்ளை மக கற்பகவல்லிங்கிற கற்பகிட்ட முத்தையாவாகிய நீ. அவர் மட்டும் மருத புள்ள, இவர் வெறும் முத்தையாவா? மரியாதையா முத்தையா புள்ளன்னு சொல்லுங்கய்யா. முத்தையாவாகிய நீங்க மருதப்பிள்ளை மகளை மானபங்கப்படுத்தினது உண்மையா? அது என்ன மானம் பங்கம்? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கய்யா. அதான் கிடைத்தது உண்மையா? பொய். எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எனக்கு இவன் தான் சொன்னான். எனக்கு இவன் தான் சொன்னான். உனக்கு எவன்டா சொன்னா? எனக்கு இந்த லாடக்கார மாடசாமி தான் சொன்னா. இப்ப கேளையா. மாடக்கார லாடசாமி, லாடக்கார மாடசாமி. இப்ப என்னையா சொல்ற? எனக்கும் உங்க மாதிரி ஒருத்தன் தான் சொன்னான். யார் அவன்? இதோ இவன் தான். இப்போ நான் சொல்றேன். உங்க பஞ்சாயத்து தலைவர் என் பேரன் மேலே இல்லாததும் பொல்லாததும் சொல்லி எங்களை இந்த ஊரை விட்டு துரத்த பாக்குறான். கத்திருந்து வஞ்சம் திக்கிறியா நீ? தெய்வம் நின்னு கொல்லுவோ நீ கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கு இப்போதான் அடிசரிக்க ஆரம்பிச்சிருக்கு. மருது, கூடிய சீக்கிரத்திலே நீ என் காலில் விழுற நேரம் வரப்போகுது. தலைக்கு மேல வெள்ள போயாச்சு. நான் குழந்தை முழம் போனேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? வேண்டாம்ப்பா. வானத்தை பறிச்ச பைய வானத்தை பார்த்து தலைநிமிர்ந்து சொல்றான். இல்லேன் நிரூபிக்காம விடலாமா? என் மானம், என் கௌரவம் எல்லாமே அடங்கியிருக்குமா? சொல்லுமா? இவரு என் கைப்பிடிச்சு இழுத்தாரு. அப்புறம் என்ன? அந்த பொண்ணே சொல்லிடுச்சு கைய பிடிக்காருன்னு. கை பிடிச்சு இழுத்தா அந்த பொண்ணு கெட்டு போயிட்டாரு அர்த்தமா? நீங்க மடசாமி, அந்த பொண்ணு கைப்பிடி. இப்ப சொல்லுங்கய்யா, அந்த பொண்ணு கெட்டு போயிட்டாளா? அப்புறம் என்ன நடந்தது சொல்லம்மா. அப்புறம் யாருக்கும் தெரியாம ஊருக்கு வெளியில இருக்கிற மண்டபத்துல ஒதுங்கணும். இது போதாடா. யாருக்கும் தெரியாம ஒதுங்கினத பாப்பாவே சொல்லுதே. அட போய, நீ இந்த காலக்காத்தால கையில செம்போட செடி மறைவுல ஒதுங்குற. அப்ப நீ கெட்டு போயிட்ட அர்த்தமா? பாயிண்ட் அத புடி. அடச்சே போங்கய்யா, நீங்களும் உங்க பஞ்சாயத்தும் வாங்கலாம். சத்தங்களேடா தாமர தலையா கூப்பி. ஒன்னாக மேய்க்கும் மாமா மருது பிள்ளை
உன்னை போல யாரும் இல்ல ஊரை ஏற்றி ஒன்னாக மேய்க்கும் மாமா மருது பிள்ளை உன்னை போல யாரும் இல்ல உன்னோட மாப்பிள்ள பொட்டேன வேப்பில ஒம்புத்தி மாறணும் ஏங்க ஏறாத மரத்துல தாங்காது மரக்கிள என்னோட பாதைக்கு வாங்க ஊரை ஏற்றி ஒன்னாக மேய்க்கும் மாமா மருது பிள்ளை உன்னை போல யாரும் இல்லை பசுமாடு எம்மாமனுக்கு சின்ன வீடு பால் கறக்கும் பசுமாடு எம்மாமனுக்கு சின்ன வீடு தாலி இல்ல மேளம் இல்ல தானா வந்தவ போட்ட போடு தகதினி போடுதடா தலைவலி ஊருக்கு கூடுதடா வழி மாறுதடா சுதி ஏறுதடா ஊரை ஏற்றி ஒன்னாக மேய்க்கும் மாமா மருது பிள்ளை ஒன்ன போல யாரும் இல்ல என்னோட மாப்பிள்ள போட்டான வேப்பல பம்புட்டு மாறணும் எங்க ஏறாத மரத்தில தாங்காது மரக்கிள என்னோட பாதைக்கு வாங்க ஊரை ஏற்றி ஒன்னாக மேய்க்கும் மாமா மருது பிள்ளை ஒன்ன போல யாரும் இல்ல பார்த்துக்குங்க சரித்திரங்க மாறுதுங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்க சரித்திரங்க மாறுதுங்க கோடி பணம் செல்வம் எல்லாம் குடிசைக்கு மாறிட போகுதுங்க வறுமையும் கொடுமையும் ஓடுதுங்க வசதிங்க ஏழைக்கு கூடுதுங்க வழி மாறுதுங்க சுதி ஏறுதுங்க ஊரை ஏற்றி ஒன்றாக மேய்க்கும் மாமா மருது பிள்ளை உன்னை போல யாரும் இல்லை உன்னோட மாப்பிள்ள போட்டுன்னு வேப்பிள்ள ஒம்புத்தி மாறணும் எங்க ஏறாத மரத்துல தாங்காது மரத்துல என்னோட பாதைக்கு வாங்க ஊரை ஏற்றி ஒன்னாக மேய்க்கும் மாமா மருது பிள்ளை உன்னை போல யாரும் இல்லை என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னையோட என் பரம விரோதி ஒழிஞ்சான் யார சொல்றீங்க பஞ்சாயத்துல என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம கோயில் எல்லக்கல்ல மாத்தி வைப்பேன்னு திரியிறானே முத்தையா அவனுடைய வீட்டுக்கு தீ வச்சு கொடுத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்நேரம் அவனுக்கு எழுதி எரிஞ்சு சாம்பலாகி இருப்பாங்க மருது பிள்ளை தப்பு கணக்கு போடாது என்ன அழிக்க உன் பாட்டனுக்கு பாட்ட வந்தாலும் முடியாது நாளை காலையில இந்த ஊரறிய நீ பேத்து வச்ச எல்லக்கல்ல நான் மாத்தி வைக்க போறேன் வந்து தடுத்து பாரு அண்ட சொத்து தடியன்களா இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என் பொண்ணு வாழாவட்டியா போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா என் சொத்து பூரா அழிஞ்சாலும் பரவாயில்லை நான் தீர்த்து கட்டாம விட போறதில்லடா முத்தையா உன்னால இந்த ஊருக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைச்சது நோக்கு அம்மன் அருள் என்னைக்கு உண்டு
முதலாளி யாரும் கட்டி வச்சுட்டாங்கடா. அவ்வளவு தைரியமா எவடா செஞ்சவன்? சீக்கிரம் அவுத்து விடுறா. உன்னை நான் ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன்டா. ஐயா ஐயா, கற்பகம்மா அரளிவதி அரைச்சு குடிச்சிட்டாங்க. வைத்தியர் ஐயா மருந்து கொடுத்திருக்காரு. ஐயா என்னையாச்சு? வெறும் மயக்கம் தான், பயப்படக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நான் பார்த்ததுனால வைத்தியரை அழைச்சிட்டு வந்து காப்பாத்திட்டு, ஆனா அடுத்த தடவை என்னையா சொல்ற? இப்படி வாங்க முதலாளி. சின்னம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன சொன்ன? பஞ்சாயத்துல உண்மையை தயங்காம ஒத்துக்க, அப்பதான் முத்தியாவுக்கும் உனக்கும் கல்யாணம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அப்பா என்னை ஏமாத்திட்டாரு. என்ன விடுங்க, நான் எங்கேயாவது விழுந்து சாகன்னு சொல்லி அழுதாங்க முதலாளி. முதலாளி, இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க போறீங்க முதலாளி? அதுக்கு வழி இருக்கு. மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, பொண்ணுக்கு தாலி கயிறு. முத்தைய விவகாரம் தெரிஞ்சா எந்த மாப்பிள்ள முதலாளியே கல்யாணம் செஞ்சுக்குவோம். என் சொத்து பூரா எழுதி வைப்பேன். எல்லாத்துக்கும் சம்மதிக்கிற மாப்பிள்ளையா கொண்டு வரேன். என்ன மாப்பிள்ள, கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். கோயிலுக்கு கொண்டு போக வேண்டியதுதான், தாலிய கட்ட வேண்டியது. ஆமா, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு கலாட்டா பண்ணா? பண்ண மாட்டான். அவ மயக்கம் தெளிஞ்சா தானே. தெளியாத அளவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். மாப்பிள்ள, அவ கழுத்துல தாலி ஏறிட்டா எல்லாம் சரியா போயிடும். அந்த நம்பிக்கையில தான் உங்களையும் கேட்காம ஜிபியும் ரெடி பண்ணிட்டேன், ஆட்களையும் ரெடி பண்ணிட்டேன். சபாஷ். ஊர் அடங்கின பிறகு எல்லாரும் இங்க வாங்க. கற்பகத்தை அப்படியே கோயிலுக்கு கொண்டு போயிடலாம். முத்தையா, ஏன் இப்படி ஒடியார? கற்பகம் அரளிவதி அரைச்சு குடிச்சிட்டா. அவங்க அப்பா எப்படி அவளை காப்பாத்திட்டாரு. இப்ப அவளை கொண்டு போய் வேற யாருக்கோ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். என்னடா யோசிக்கிறேன்? அந்த மருதுதான் நமக்கு விரோதி, கற்பகம் இல்லை. அந்த மருதுக்கு நமக்கு நடக்கிற தர்ம யுத்தத்திலே கற்பகத்தை ஒரு அஸ்திரமாக உபயோகப்படுத்தணும். அதனால அவ பாதிக்கப்படக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் அவதாண்டா உன் மனைவி. மனைவிக்கு ஏற்பட்டமான அவமானத்துக்கு கணவன் தாண்டா பொறுப்பு. போ, போய் எப்படியாவது அவளை மீட்டு வா.
என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. அம்மன் என்ன தண்டிச்சுட்டா. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. கோர்ட்டுக்கு கிடைக்காத தீர்ப்பு கோயிலையே கிடைச்சிருச்சு. வா 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 என்ன பாட்டி பாட்டி, ஐயோ என்னடா ஓடு வந்துட்ட? என் தாயத்தை காண எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாயத்தா? ஓ அது தாயத்தில்லடா. இத பாரு, இது உங்க தாத்தா வச்சிருந்தா பொடி டப்பா. என்ன பாட்டி சொல்ற? ஆமாப்பா, உனக்கு உடம்புல இருக்கிற பலம் மனசுல இல்ல. அத வரவழைக்கதான் நான் இந்த தந்திரம் எல்லாம் பண்ணேன். அப்படிங்கிறியா? ஆமாப்பா, போ தைரியமா போ. அப்படிங்கிறியா? சிக்கல பக்க சிக்கா. பக்குவமா அணைக்க வச்சா